பொண்ணுக்கால தவுக்கு வர மாதிரி வாழ்ந்துட்டு எனக்கு அடையாளமே தெரியலடா. அடையாளம் தெரிஞ்சாதான் விளக்கமா தெரிய விடுங்க. என்னடா சொல்ற நீ? இல்லக்கா, சின்ன வயசுல நீ அடிச்ச நான் ஓட, நான் அடிச்சேன் நீ ஓட. நான் துரத்த நீ ஓட, நீ துரத்த நான் ஓட. என்ன ராசா, அதெல்லாம் ஞாபகம் இருக்கா உனக்கு? சின்ன வயசுல செஞ்சதுல சிலதாக்கா ஞாபகம் இருக்கு. ராசா வந்த நாளே நிக்கிறடா. வேற காலம் இருந்தா ஊனிட்டு உட்காரலாம். சும்மா ராணி குட்டா குட்டா கடைசி போடக்கூடாதா? உனக்கா நான் ஒரு பொண்ணு பெற்று வச்சிருக்கேன்டா. அக்கா, உனக்கு மகன் இருக்கிறது எனக்கு தெரியும். அத்தான் தான் யாரு அப்படின்னு தெரியல. நானும் முறையோட நல்ல கல்யாணம் பண்ணிட்டேன். எனக்கு ஒரே ஒரு பத்திரிகை அனுப்பிச்சிட கூடாதா? நீ எங்க இருக்கேன்னு தெரியலடா. பார்வதி பிறந்ததுக்கு அப்புறம் தான் நீ எங்க இருக்கேன்னு தெரியும் எனக்கு. அப்பா எப்படி இருப்பாரு? ஜெயில செங்கல் இருக்காரு. செங்கல் இருக்கிறாரா? ஆமா. டீ கடையில ஒருத்தனை கொலை பண்ணிட்டாரு. 14 வருஷம் தீட்டு விடாங்க தீட்டு. நீ எப்படி இருக்க? நான் அந்த வெள்ளக்கார துறையிட்டதாக இருக்கிறேன். அவருக்கு ஏகப்பட்ட சொத்து, 15 கொண்டாட்டி, யாருக்குமே பிள்ளை இல்ல. அது அவர்கிட்ட தான் கேட்கணும். என்னத்தான் தத்து எடுத்திருக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நாள் அவர் லண்டனுக்கு திரும்ப போறாரு. எல்லா சொத்தையும் என் பேர்ல தாக்கா எழுதி வைக்க போறாரு. என்ன தத்த ராசன் பாரு பாரு. யாருமா பாருடி? ஐயோ, இது யாரு மாதிரி புள்ள பிடிக்கிறவங்க இருக்கா? என்னடி சொல்ற நீ? நான் புள்ள பிடிக்கிறவங்க உன்னை பிடிக்க வந்திருக்கேன். சொல்லிட்டீங்கல்ல. அடியே, என் தம்பிடு பேரு பொண்ணுகால, பட்ட பேரு புளியம்பழம். அது என்ன புளியம்பழம் பேரிச்சம்பழம்? அடியே, சின்ன வயசுல இவன் கையில ஒரு புளியம்பழத்தை கொடுத்துட்டு ஒரு இளநீ வேணும்னு கேட்டா போதும், மரத்துல ஏறுவான் இறங்குவான் இறங்குவான் ஏறுவான். இப்பதான் கட்டிக்க சொல்லி இதை தொந்தரவு பண்ணியா? நானும் பெரிய மன்மத நாட்டை இருப்பான்னு நினைச்சேன். ஏன்டி யாரு கட்டிப்பாங்க? அடி அறிவட்டு எனக்கு என்னடி குறைச்சலு? ஏண்டி இந்த ஊர்ல என் தம்பி மாதிரி எவன்டி டிரஸ் போட்டிருக்கான்? என் தம்பி எழுந்து அப்படி அழகா நடந்து வந்தான்னா போதும், கிட்ட வரதுக்கு ஒருத்தன் நடுங்குவாண்டி நடுங்கி. ஒரு நாய் நெருங்குமா? எப்படி நெருங்கும்? அது பயந்து ஓடிடுல. ஆமா, நான் இதை கட்டிக்க முடியாது. ஏண்டே, என்ன பேசுறேன் என்ன பேசுறேன்னு கேட்கிறேன். தம்பி கூட்டிட்டு போ, கைகள் கழுவு தள்ளி கொடு, செவல் கொடு, கூட்டிட்டு போ. இந்த மூஞ்சி கூட்டிட்டு வர போறாங்களாக்கும். அதுவே வந்தா வர பசுமாடு என்ன மிரளுது? சின்ன பிள்ளைதானே அப்படித்தான்டா இருப்பா. பாரு, போகும்போது வரும்போது அரசு பரசல உரசி அவன் மனசுல ஆசையை உண்டாக்குறான். ஐயோ அக்கா, இவ்வளவு நீ சொல்லிட்டல. இனிமே பாரு அக்கா, இன்னும் 10 நாள்ல உன்னை நான் அத்தையாக்குறேன். டேய், அத்தையாக்கு பரவாயில்ல, ஆனா என்ன பாட்டி ஆக்குறாதரா? என் தம்பினா தம்பிதான். என்ன வேகமா இருக்கான் பையன். இல்லையா, இங்க கையை நீட்டு பண்ணி இங்க பொட்டி வச்சுக்க. அம்மா, இங்க பாருமா. அதெல்லாம் நான் வந்து பார்க்க கூடாது. அப்புறம் என்ன? அம்மா, இவரு என்ன செய்யறாருமா? ஏன் சாமி திருடி அப்படி சொல்லுக்கா. பாரு, இத பாரு. எந்தாடி பாரு பசங்க. எனக்கு பிடிக்கவே இல்ல. அத அழகுக்கும் அறிவுக்கும் என்னடி குறைச்ச? உன்னை கட்டிக்க போறவன அவன் தான். அப்படி சொல்லு. இத பாரு, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் ஒரு மாதிரியானவ. ஆமா பார்வதி, நல்லா பாரு. நான் யாரும் தெரியலையா? எனக்கு ஒண்ணும் தெரியாது. மளிகை கடை மன்னாரு. மன்னாரா? நானே எப்படி இருக்கேன்? அவனுக்கு போய் எல்லாத்தையும் வெட்டிட்டேன். இதெல்லாம் வாடகைக்கு வாங்கி போட்டு வந்தேன். உங்க அம்மாவே ஏமாந்துட்டாங்க. நானும் ஏமாந்துட்டியா? இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கியா? மன்னாரு பாரு, மன்னாரு பாரு, மன்னாரு பாரு. என்னடி இது சத்தம் கேக்குது? இப்பதாமா எனக்கு ரொம்ப பிடிக்குது. எப்படியா பிடிச்சா சரி. எனக்கு பசி இல்ல, இப்படியே இருப்போம். வந்துருவாங்க. வந்துருவாங்களா? சரி, இப்படி போலாம். எப்படி? என்னடா அது? 10 நிமிஷத்துல என் மகளை வளர்த்துட்டேடா. வளர்த்து நான் வளர்த்திருவேனே. என்ன காட்டி இட்லி உப்புமா வச்சுக்கண்டா. கடையில விற்காத இட்லியெல்லாம் உப்புமா போட்டு தர, அதை நான் சாப்பிடணுமா? நான் வெள்ளக்கார துறையிட்ட இருந்து வந்துருக்கேன். எனக்கு சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, சிக்கன் கறி, சிக்கன் மசாலா தான் வேணும். என்னடா அது கச மசாலா என்னென்ன சொல்றீங்க? ஒண்ணும் புரியலையே எனக்கு. இதெல்லாம் கோழியில செய்யறதுக்கா? அதாங்க எனக்கு பிடிக்கும். வெள்ளக்காரங்கிட்ட இருந்தா என் உயிரே எடுப்பான் போல இருக்கேன். சரி, நான் போய் மசாலா இருக்கிறேன். கோழி குடிச்சிட்டு வாப்போ. அக்கா, நானும் போய் கோழி பிடிச்சிட்டு வரேன். நீயும் போயிட்டு வாடே, முறிச்ச கொண்டு வாடா. சரி, வா போலாம். அவ யாரு? ஏன் தம்பியாச்சே, நல்லாவே உரிப்பேன். என்ன இருக்கிற மழக்கா மாதிரி இருக்கு? தலையில வச்சு பாப்போமா? ஏன் கண்ணாடியில பாப்போம்?
நல்லாத்தியா இருக்கும். ராத்திரி நேரத்துல ஏன் அவ்வளவு தைரியமா கள்ள போடுறவன், அதுவும் ஏன் மேல யாரும் தான் பாத்துருவோமே. திமுறா இல்ல கிண்டலா என்ன தேதி பாத்து. பாரு பாரு ஏன் வந்தீங்க? உன்னை பார்க்கணும் போல இருக்கு. ஓ, இந்த நேரத்துல ஏன் வந்தீங்க? உன்னை பார்க்க நினைச்சேன், அதான். அம்மா வந்துட போறாங்க. அவங்க ஒண்ணும் வரமாட்டாங்க. சொன்னா கேளுங்க, சும்மா இருக்க மாட்டீங்க. எப்படி அவசரம்? ஏன் அவசரம்? உனக்கு எங்க வெளியே போகுது? சொன்னா கேளுங்க, கிணத்து தண்ணியை வெள்ளமா கொண்டு போயிடும். அம்மா வந்துருவாங்க, போங்க. அவங்க வரமாட்டாங்க, லேட் ஆகும். பின்பக்கம் போனவங்க 5 நிமிஷத்துல வந்துருவாங்க, போங்கண்ணா. விட மாட்டீங்க, போங்கண்ணா. போன்னு விரட்டிய. போங்க போங்க. ஓ இல்லையா பாரு. ஐயோ உங்க அம்மா வந்துட்டாங்க. அந்த பூனை வேற ராத்திரி நேரத்துல எதையாச்சும் உடலுடன் உருட்டிக்கிட்டு தூக்கம் வேற வந்து தொலைக்கிறது. தூங்க விடுதா? அப்பா முருகா காப்பாத்தப்பா ஈஸ்வரா. பஞ்சவர்ணம், பரீட்சையில பாஸ் ஆயிட்டியா? ரொம்ப சந்தோஷம். பரீட்சையில பாஸ் ஆயிட்டேன், ஆனா வாழ்க்கையில இவ்வளவுதானா? அக்கா, இந்த சிக்கன் 65, இது சிக்கன் 75. என் சின்னதா இருக்கு. 10 வயசு அதிகமாயிடுச்சுல, இலக்கு. என்ன நீ வேற சொன்ன, வெள்ளக்காரங்கிட்ட வேற செஞ்சா கையால சாப்பிட மாட்டேன்னு. தந்திர பழைய வரைக்கும் வாய்ப்புண்டா. ஆமா, வெள்ளக்காரங்க இதுலதானே சாப்பிடுவாங்க. ஆமாமா, எனக்கு தெரியாதா? லண்டன் காரை தருவனா? அந்த கரண்டி இன்னும் கொஞ்சம் கோணலா இருக்கு, கொஞ்சம் நேரம் இருக்கு. தெரு மசாலா அதுல போய் ஏன்டா குத்துற? அக்கா, வெள்ளக்காரங்களா சாப்பிடறது முந்தி கரண்டி எதுலையாவது கழுவுவாங்க. பேசாம எனக்கு தெரியும். நல்லா இருக்காடா? வாயில வைக்க முந்தி நல்லா இருக்கானா? முழுங்கினதுக்கு பிறகு கேள. முழுங்கிட்டே சொன்னேன். குத்திர போதுரா. இந்தியன் கத்தினா இப்படித்தான் குத்துனா ரத்தம் வருது. ஐயோ அக்கா, வாட்டர் வாட்டர். ஏண்டா ஏண்டா திட்டுற? இத்தலக்கா, வாட்டர்னா தண்ணி வேணுதா? ஏண்டி நிக்கிற? போய் தண்ணி கொண்டாயாண்டி. ஓ, ஜிஸ்டர் ஜிஸ்டர் சிஸ்டர் என்னடா ஒண்ணு புரியல எனக்கு. ஜிஸ்டர்னா அக்கான்னு அர்த்தம்க்கா. அக்காவா? எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அப்படியே கூப்பிடுற. என்னக்கா? கண்ணத்துல ரத்தம் வருது. கண்ணத்துல ஓட்ட வர விழுந்துருச்சு. ஓட்ட விழுந்துருச்சா? இங்க பத்து வைக்கணுமா? சரி, தோலை கிழிச்சு வச்சு தைக்கணும். ஐயோ, இந்தாங்க கொண்டாடி. இதுலதான் குடிப்பாங்க. இதுலயா? சரி, ஊத்து. ஏண்டி ஏண்டி? அப்படி இல்ல, எப்படி வச்சு எப்படி குடிப்பாங்க. இப்படியா? இது எனக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு பார்த்தேன். சரிக்கா, சீக்கிரமா பார்வதி கழுத்துல தாலியை கட்டி நான் ஊருக்கு போகணும்.
துரைக்கு நான் இல்லாட்டி ஒண்ணும் நடக்காது. ஏன்டா அவருக்கு தான் 15 பொண்டாடி இருக்காங்கன்னு சொன்னேன். இருந்தாலும் நான் இருக்கிற மாதிரி திருப்தி வராது. என்ன சொல்றேன்னா, ஊருக்கு போற நேரத்துல இருக்கிற நகை நட்டையை அவளுக்கு வாரிட்டு போட்டா என்ன பண்றது? கொஞ்சம் பொறுத்துக்க, வேலை வரட்டும், மோளத்தை கொட்டிடுவான். அதுக்குள்ள யாரு இங்க மோளம் கொட்டுறது? மாயாண்டி, இவையே எங்க வந்து தொலைச்சான்? பாரு யாரு என் அத்தை மகன் இந்த நேரத்துல வந்திருக்கானே, நம்ம குட்டு வெளிப்பட்டா என்ன ஆகுமோ? பேசாம நான் பாத்துக்கிறேன். ஏன்டா இங்க வந்து தொலைச்ச? உன் கூட பிறந்த அண்ணனோட புள்ள நானு. உன் பொண்ணு பார்வதியை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக 5000 ரூபாய் பேங்க்ல போட்டு வச்சிருக்கிறேன். அவனுக்கு தாண்டா. அவன் தான் எப்போ காணா போட்டானே. அருகிட்டவனே, அத பாரு சாப்பிட்டு இருக்காண்டா. இவன் அவன் தம்பி. இவன் தான் என் தம்பி. எங்கயோ பார்த்த மாதிரி இருக்க. பாத்திருப்ப, பால் பாறையில பாத்திருப்ப, முட்டை பாறையில பாத்திருப்ப, வழுக்கு பாறையில பாத்திருப்ப. அங்கெல்லாம் எதுக்காக போன? குறைக்கு அங்கதானே எஸ்டேட்டே இருக்குது. பாறையில என்னடா விளையும்? கல்லுக்குள்ளயும் ஈரம் இருக்கும். அதனாலதான் அங்க பயிர் வச்சா விளையுது. அங்க வந்திருந்தப்ப பாத்திருப்ப. இல்ல இவங்கிட்ட நமக்கு என்ன பேச்சு? பெரிய தலைவேதனையா போச்சு. பாரு, இதெல்லாம் எடுத்துட்டு ரூமுக்கு வா, அங்க போய் சாப்பிடலாம். அத்தை, என்ன இதெல்லாம்? சும்மா இருக்க மாட்டியா? குழப்பவியா? முகார் கட்டையை மூஞ்சி பத்தியா? வடக்கட்டைக்கு மீச முளைச்ச மாதிரி. நானா குழப்புறேன், நீதான் குழம்ப வைக்கிற. பாரு, வந்தியா 2 வேளை சோறு தனியா ஒழுங்கா போய் சேரு. டேய், என் மகார்காலே அவன் தம்பி தான், உனக்கு இல்ல. சீக்கிரம் போய் சேரு. இவன் ஒரு பக்கம் குழப்புறாள. இவனா என் அத்தையோட தம்பி? இதுல ஏதோ மர்மம் இருக்கு. அம்மா, என்ன அம்மா சொல்லு. நீ ஆசைப்பட்ட மாதிரியே அந்த மன்னாருவே பொண்ணு கால உன் தம்பி அவரையே கல்யாணம் பண்ணிக்கிறத நான் முடிவு எடுத்துட்டேன். ராஜா தங்க கட்டி தை மாசம் பிறக்கட்டும், உங்க 2 பேத்துக்கு கல்யாணத்தை பண்ணி தரி கொடுத்துட வச்சுறேன். சும்மா வல்ல பார்வதி, ஒரு மர்மத்தை கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கிறேன். அத்தை, அந்த மர்மம் என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா உன் பொண்ணை தனி குளித்தன வை. அது என்ன மர்மம்? ஜபல்பூர் தம்பின்னு இந்த வீட்டுக்குள்ள வந்து குந்திக்கிட்டு இருக்கிறானே, அவனோட வேஷத்தை கிழிக்க போறேன். வேஷத்தை கிழிக்க போறியா? ஆமா, என்னைக்கு அவன் உன் தம்பின்னு இந்த வீட்டுக்குள்ள வந்தானோ அன்னையில இருந்தே அந்த மன்னார் மளிகை கடை பூட்டியே கிடக்குது. அந்த மன்னார் தான் இப்ப இந்த வீட்டுக்குள்ள உன் தம்பின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஜபல்பூர் தம்பி. ஐயா மாட்ட வளராது. பொண்ணு கால மாமா உன் தம்பிமா. பொண்ணம்மா, யாரு? உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு. எனக்கா? ஆமா, நீங்க தானே பொண்ணம்மா? நான் தான் பொண்ணுமா. உங்களுக்கு தான் வந்திருக்கு. யாரு போட்டுப்பா? படிக்க சொல்லுவோமே. படிச்சு சொல்லு. ஜபல்பூர். அங்குள்ள அக்கா பொன்னம்மாளுக்கு உன் தம்பி பொண்ணுக்காலை எழுதி கொண்டது. நான் நலம், இங்கு சுகமாக இருக்கிறேன். நீயும் அத்தானும் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். எங்களுக்கு என்ன, நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். உங்களை பார்க்க மிகவும் எனக்கு ஆசையாக இருக்கிறது. ஆகையால் வருகிற வெள்ளிக்கிழமை புறப்பட்டு ஓடோடி வந்து உன்னை சந்திக்கிறேன். அத்தவை நேரில். இப்படிக்கு உன் தம்பி பொண்ணுக்காளை. சாத்தியா, இவன் தான் உன் உண்மையான தம்பி. இங்க இருக்கிறானே அவன் மளிகைக்கடை மன்னாரேதான். இப்ப புரிஞ்சுதா நான் சொன்ன மர்மம் என்னன்னு? புரிஞ்சுது புரிஞ்சுது. அவனை என்ன செய்யற பாருப்பா. பாக்குறது என்ன இப்பவே செய்ய. நம்ம குட்டல தெரிஞ்சு போச்சு. உடனே ஓடி போயிருங்க, இல்லைன்னா பிச்சுவாங்க. ஓடி போயிடுறேன். அவரு அப்பவே ஓடி போயிட்டாரு. பாத்தியாத்தா, உன் பொண்ணு ஓடி போட்டான்னு எவ்வளவு கூலா சொல்றா பாத்தியா? பாவி, அவனுக்காக கோழி சூப்பு வச்சு வறுத்து வேற கொடுத்தனே. சரி அத்தை, அவன் போயிட்டான். இப்போ அவள் உன் பொண்ணை நானே கட்டிக்கிறேன். அவன் போன என்ன, வெள்ளிக்கிழமை என் தம்பி வரான்ல. வெள்ளிக்கிழமை அவன் தம்பி வருவான், சனிக்கிழமை இன்னொருத்த வருவான். எனக்கு எத்தனை வில்லன். ஐயோ அம்மா. அத்தை, என்ன ஒரே சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது? ஆமா, இன்னைக்கு என்ன நாள்? மாமாவுக்கும் உனக்கும் கல்யாணம் நடந்த நாள். இல்ல, ஜபல்பூர்ல இருந்து என் உண்மையான தம்பி வர நாள். ஓஹோ, அதான் இவ்வளவு குஷியா இருக்கிறீங்களா? அம்மா, யாரு? ராபிச்சக்காரன் போல இருக்கு. அக்கா, அக்காவா? ஜபல்பூர் தம்பி வந்துட்டான். என் தம்பி வந்துட்டியா? உனக்கு பார்த்த எவ்வளவு நடக்கு. என்னடா இது துருப்பா இறக்கி போயிட்ட? பாரு பாரு,
சொன்னது நான் பார்க்காம சொல்லிட்டேன். சோ சாரி. நான் இப்ப நேர ஜபல்பூர்ல இருந்து கிளம்பி ஒண்ணு கவலைப்படாத, உன் பொண்ணை நான் கட்டிக்கிறேன். நான் உன்னை கட்டிக்க முடியாது. நான் உன்னை கட்டிக்கிறேன். மளிகை கடை மன்னாரதான் கட்டிக்குவேன். அவன் தான் ஊரை விட்டா போயிட்டானே. எப்படி திரும்பி வருவார்? என்னை கண்டிப்பா கல்யாணம் செய்துக்குவாரு. நான் சந்தோஷமா தான் வாழ போறேன்.